Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம let இந்த வேர்ட் யூஸ் பண்ணி சிம்பிளா இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற சில சென்டென்ஸ்ல இந்த சில சென்டென்ஸ் இருக்கும். அவனை தூங்க விடு, அவனை படிக்க விடு, அவன் விளையாடட்டும், அவன் தூங்கட்டும், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா லெட். லெட் அப்படின்னா ஒன்று விடு, விடு அப்படின்னா செய்ய விடு, அந்த வேலையை அவங்கள பண்ண விடு, அவங்கள செய்யட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல லெட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா அனுமதி, அதாவது அவங்கள அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நத்திங் பட் என்ன அப்படின்னா அவங்கள அதை செய்ய விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம லெட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்மெட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெட் வரணும். ஓகேவா? சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் என்ன வரணும்? லெட் வரணும். ஓகேவா? ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணும். பேஸ் வேர்ப்னா என்னது? ஒன்றும் இல்லை, V1 வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கு இல்லையா? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் கோ, வாக், ஸ்டடி, இது எல்லாமே ப்ரெசன்ட் வேர்ப் இல்லையா? அந்த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன வரணும்? லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது V1 வேர்ப். ஓகேவா? அண்ட் இதில் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன? லெட் அப்படின்னா மீனிங் பார்த்தோம். வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்? மீ, அஸ், ஹர், ஹிம், இட், them, இது எல்லாமே தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? மீ அப்படின்னா என்னை, மீ அப்படின்னா என்னை, அஸ் எங்களை, அஸ்னா என்னது? எங்களை, ஹர் அப்படின்னா அவளை, ஹர் அப்படின்னா அவளை, ஹிம் அப்படின்னா அவனை, இட் அப்படின்னா அதனை. இந்த இட்டுக்கு வந்து இன்னொரு மீனிங் என்ன? அது அல்லது இது. அண்ட் ஹெருக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா அவளுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஹெர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தெம், தெம்னா அவர்களை, என்னை, எங்களை, அவளை, அவனை, அதனை, அவர்களை. ஸோ இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு புரியுதா? அவனை படிக்க விடு, அவனை தூங்க விடு, அவளை எழுத விடு, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எப்பவும் போல் பேஸ் வேர்ப். இப்போ நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸ்லேருந்து எப்படி இங்கிலீஷ் சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Now see the first sentence, என்னை பார்க்க விடு, என்னை பார்க்க விடு. ஓகே, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னை பார்க்க விடு, ஒரு விஷயத்தை என்ன பண்ண விடு அப்படின்னு நம்ம என்ன கேட்குறோம்? அனுமதி கேட்குறோம் இல்லையா இந்த இடத்துல? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இப்போ லெட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? லெட் யூஸ் பண்ணணும். லெட்க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்? இங்கே என்னது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்? என்னை பார்க்க விடு, அப்போ என்ன பார்க்க விடு, அப்போ என்னை அப்படிங்கிறதுக்கு மீ, லெட் மீ, லெட் மீ. ஓகே, அடுத்தது பார்க்க விடு, அப்போ பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்னது? சி. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? V1 verb. ஓகேவா? அதாவது ப்ரெசன்ட் verb. Clear? So that's all. The sentence has finished. See here, என்னை பார்க்க விடு அப்படிங்கிறதுக்கும் நம்ம let me see இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா நான் பார்க்குறேன், நான் இதை செய்கிறேன், அவள் தூங்கட்டும், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் நம்ம லெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இதே சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ என்னை பார்க்க விடு, லெட் மீ சி, நான் பார்க்குறேன், லெட் மீ சி, ரெண்டுக்குமே இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன்
தூங்கட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவனை தூங்க விடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம முதலையே பார்த்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பார்க்க விடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் அவன் தூங்கட்டும் அல்லது அவனை தூங்க விடு, இது ரெண்டுக்குமே நம்ம லெட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஆர் யூ கிளியர்? எஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன கொண்டுட்டு வரணும்? லெட். அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ இந்த இடத்துல அவன் இருக்கா, அவன் அப்படின்னா என்ன? அவனை. அப்போ அவனை அப்படிங்கிறதுக்கு ஹிம், லெட் ஹிம். அடுத்து தூங்கட்டும், தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப். வெரி வெரி சிம்பிள் தாங்க. லெட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸ்க்கும் வரும். இவ்வளோ நேரம் நம்ம அந்த சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கும். அதாவது பார்க்க விடு, தூங்க விடு, இந்த மாதிரி இருக்கும். இங்கே செய்ய விடு அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். அதே நேரத்தில் எதை செய்கிறதுக்காக நம்ம அனுமதி கேட்குறோமோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? லெட் கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அவர்கள் வேலையை செய்யட்டும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவங்கள வேலையை பார்க்க விடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ அவர்களை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? தம். லெட் தம். இதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம V1 வேர்பை எடுத்து எழுதிடலாம். இப்போ எது ஆக்ஷன் வேர்டு? வேலையை செய்யட்டும். அப்போ அவங்க செய்ய விடு அப்படிங்கிறது தான் என்னது? ஆக்ஷன். ஸோ அதுதான் என்னது? V1 வேர்ப். ஸோ V1 வேர்ப் என்னது? செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? டூ. லெட் தம் டூ. அவர்களை செய்ய விடு, அவர்கள் செய்யட்டும். எதை செய்யணும்? வேலையை. அப்போ வேலை அப்படிங்கிறதுக்கு ஒர்க். அப்போ த ஒர்க். லெட் தம் டூ த ஒர்க். அவர்கள் வேலையை செய்யட்டும். ஓகே. அவளை அங்கே போக விடு. அவளை அங்கே போக விடு அல்லது அவள் அங்கே போகட்டும். ஸோ எப்பவும் போல் நம்ம லெட் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவளை அங்கே போக விடு. இப்போது லெட்க்கு அடுத்து என்ன கொண்டு வரணும்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ இந்த சென்டென்ஸில் எது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்? அவளை அங்கே போக விடு. இப்போது அவளை அப்படிங்கிறது தான் என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அவளை அப்படிங்கிறதுக்கு ஹேர். லெட் ஹேர். இதுக்கப்புறம் V1 வேர்ப். இந்த இடத்துல எது ஆக்ஷன் வேர்ட்? அங்கே போக விடு. போக. போக அப்படிங்கிறது தான் என்னது? இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்ட். ஸோ போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? கோ. லெட் ஹேர் கோ. அங்கே போக விடு. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லெட் கொண்டு வந்தோம், அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கொண்டு வந்தோம், அடுத்து V1 வேர்பை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அவங்கள எந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்களோ அதை கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? பிளேஸை கொண்டு வந்துடலாம். அங்கே அப்படிங்கிறதுக்கு தேர். தேர்னா அங்கே. லெட் ஹர் கோ தேர். அவளை அங்கே போக விடு. தேர்னா அங்கே, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே. Now see this sentence. என்னை தூங்க விடு. என்னை தூங்க விடு அல்லது நான் தூங்குறேன் அப்படின்றதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன ரூல்? லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ப்ளஸ் V1 verb. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெட் யூஸ் பண்ணணும், அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அடுத்து V1 verb. ஓகேவா? உங்களுடைய நோட்டில் தனியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See here, let me go. என்னை போக விடு. Let us see. எங்களை பார்க்க விடு. Let her do. அவளை செய்ய விடு. Let him play cricket. அவனை கிரிக்கெட் விளையாட விடு. இதே மாதிரி தான் எல்லா ப்ரொனவுனுக்கும். ஓகேவா? இப்போ லெட் them cook. அவர்களை சமைக்க விடு. Let it do. அதனை செய்ய விடு. நம்ம இவ்வளோ நேரம் லெட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்தோம். இது லெட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? லெட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, லெட் அஸ். இதை தான் ஷார்ட் அவுட் பண்ணி லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணலாம், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். Now see the first sentence. வீட்டிற்கு போவோம். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு போகலாம், நம்ம கடைக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? நம்ம எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த இடத்துல 1 மெம்பருக்கு மேலே மேபி 2 மெம்பர்ஸ் இருக்கலாம், 3 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ். ஸோ இதோட ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம லெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? லெட்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா V1 verb. ஓகே, V1 verb. ஸோ இதுக்கு அடுத்து எங்கே அந்த விஷயம் நடக்குது அண்ட் யாருக்காக அது நடக்குது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்ததாக கொண்டு வரணும். எங்கே, யாருக்கு. ஓகேவா? இப்போ வீட்டிற்கு போவோம். இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஸ் கொண்டுட்டு வந்துடலாம். லெட்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம எல்லோரும் சேர்ந்து. ஓகேவா? நம்ம. ஓகே, இதுக்கடுத்து என்னது? V1 verb யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் வேர்ட் வரணும். இங்கே எது ஆக்ஷன் வேர்ட்? வீட்டிற்கு போவோம், போவோம். அப்போ போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. லெட்ஸ் கோ. எங்கே போகணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ வீட்டிற்கு, வீட்டிற்கு அப்படின்னா ஹோம். லெட்ஸ் கோ ஹோம். See the next sentence. அவரிடம் உதவி கேட்போம். அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்? இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? லெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. பிகாஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அந்த ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்காக சொல்கிறோம் இல்லையா? அதாவது அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்போம், வீட்டுக்கு போவோம், தியேட்டருக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது we can use let's. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வரணும்? லெட்ஸ். அடுத்ததா V1 verb. Here which is V1 verb? அவரிடம் உதவி கேட்போம். கேட்குறது இந்த இடத்துல என்னது? verb. ஸோ கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ask. இப்போ லெட்ஸ் ஆஸ்க். இதுக்கு அடுத்து அவரிடம் உதவி கேட்போம். யாருக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோமோ அதை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ அவரிடம் அப்படிங்கிறதுக்கு ஹிம். லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். என்ன கேட்கணும் அவர்கிட்ட? உதவி. அப்போ உதவி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹெல்ப். அப்போ உதவிக்காக தானே அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம். ஃபார் அ ஹெல்ப். கிளியர்? லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப். இப்போ இந்த இடத்துல ஏன் ஃபார் வந்தது? லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் அ ஹெல்ப்னே போட்டிருந்துருக்கலாமே. பிகாஸ் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்போம் எதுக்காக, அந்த இடத்துல எதுக்காக கேட்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காக அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு. ஸோ வி யூஸ்ட் ஃபார். ஓகே, உதவிக்காக அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஸோ ஹியர் we have to use for. Okay, let's ask him for help. விருந்தினர் வருவதற்கு முன்பு அறையை சுத்தம் செய்வோம். கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரூமை க்ளீன் பண்ணலாம். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டுட்டு வரணும்? லெட்ஸ். இதுக்கு அடுத்து என்ன வரணும்? V1 verb வரணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினர் வருவதற்கு முன்பு, வருவது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நடந்திருக்கு. சுத்தம் செய்வோம், இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் நடக்க போகிறதா சொல்கிறோம் இல்லையா? ஸோ 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதை நம்ம இப்போ கொண்டு வரணும்? விருந்தினர் வருவதற்கு முன்பு அறையை சுத்தம் செய்வோம். எந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆக்ஷனை தான் நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அப்போ சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்யலாம். இதுதான் என்னது? இந்த இடத்துல V1 verb. சுத்தம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் க்ளீன். லெட்ஸ் க்ளீன். இப்போ லெட்ஸ் கொண்டு வந்தாச்சு. அடுத்து V1 verb. அடுத்தது எதை நம்ம சுத்தப்படுத்த போகிறோமோ அதை கொண்டுட்டு வந்துடலாம். அறையை சுத்தம் செய்வோம். லெட்ஸ் க்ளீன். அறைங்கிறதுக்கு ரூம். லெட்ஸ் க்ளீன் த ரூம். ஓகே, லெட்ஸ் க்ளீன் த ரூம்.
இப்போது அடுத்ததாக விருந்தினர் வருவதற்கு முன்பு. இப்போ முன்பு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ முன்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து பிஃபோர். see here, விருந்தினர் வருவதற்கு முன்பு அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா விருந்தினருடைய வருகைக்கு முன்பு அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ விருந்தினருடைய அப்படிங்கிறத நம்ம இப்போ கொண்டுட்டு வந்துடலாம். விருந்தினர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கெஸ்ட். ஓகே, ஸோ த கெஸ்ட். இப்போ இந்த இடத்துல விருந்தினர் உடைய வருகை, அப்போ கெஸ்ட்ஸ். ஓகே, a past of yes. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் உடைய, அதாவது விருந்தினர் உடைய அப்படிங்கிறது தான் அர்த்தம். வருவதற்கு முன்பு. இப்போ இதுக்கடுத்து நம்ம வர்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் எழுதணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருவது அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்ட் வரும்? ஹியர் அவங்க வந்து நார்மலாக வரலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு இப்போ வராங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க? சேருவாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து சேர்றது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து we have to use arrive. Before the guests arrive. Let's clean the room before the guests arrive. Okay, விருந்தினர் வருகைக்கு முன்பு அறையை சுத்தம் செய்வோம். நம்ம லெட்ஸுக்கு வந்து பார்த்த மாதிரியே லெட்ஸுக்கும் பார்க்கலாம். லெட்ஸ்னால் என்னது? நம்ம, அதாவது ஒர்க் டுகெதர், சேர்ந்து ஒரு செயலை செய்ய போகிறோம். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம லெட்ஸ் யூஸ் பண்ணணும். see here, let's go there. அங்கே போகலாம், அங்கே போகலாம். ஓகே, இந்த இடத்துல லெட்ஸோட மீனிங் என்னவா வருது? லாம். ஓகே, லெட்ஸ் ஹெல்ப் them. அவர்களுக்கு உதவி செய்யலாம். லெட்ஸ் ஈட் லஞ்ச். மதிய உணவு சாப்பிடலாம். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற நேரத்தில் we can use let's. that's all. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத எப்படி இங்கே வந்து ஃபார்மேஷன் பண்ணுவீங்க? லெட்ஸ், அதுக்கடுத்து we1 verb, அடுத்ததாக எதை செய்கிறோமோ, எதை வந்து செய்யணும்னு சொல்கிறோமோ அதை கொண்டுட்டு வரணும். ஓகேவா? திஸ் இஸ் a clue for you. நம்ம படத்துக்கு போகலாம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லெட் யூஸ் பண்ணி சிம்பிளாக இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். தேங்க்யூ.